ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்து உண்மையே ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபா செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர் 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 உன்னதமான தேவன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்து நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய தேவனால் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ நாளும் ஆரோக்கியத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து, சௌக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது, தெய்வீக பிரசனத்தால் தெய்வீக அபிஷேகத்தால் நீர் எங்களை நிரப்பி வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தி வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகளை மாற்றும், கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும், வியாதிகள் பலவீனதைகளை மாற்றும். நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துத தேவனாயிருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வசனங்கள் தியானிக்கும் போது தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி வழி நடத்தும். இனி வரவேண்ட மக்கள் நீர் கூட்டி வருது. இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் അതിന്റെ 11 വചനം നാം വാസിக்கலாம். 1 കൊരിന്ത്യർ 3 அதிகாரம் അതിന്റെ 11 வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் ஞானும் நீங்களும் ஒரு அஸ்திவாரத்தின் மேல் இருக்கிறார். ஞானும் நீங்களும் சொந்தமாய் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏதோ சும்மாவே எப்படியோ வாழலாம் என்று அல்ல, நமக்கு போதித்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லலாம் என்றல்ல, நமக்கு போதித்த மாதிரி தேவனுடைய வசனங்களை எடுத்து எப்படி வேணாலும் திருப்பலாம் என்று அல்ல. நமக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரம் இருக்குது. அந்த அஸ்திவாரமான கிறிஸ்துவுக்கு மேலாய், அஸ்திவாரமான கிறிஸ்துவுக்கு மேலாய் என்னையும் உங்களையும் கட்டப்பட்டிருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு ஒரு அஸ்திவாரமாகிய கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. அநேக தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அநேக தேவனுடைய வசனங்களை சொல்லுத கர்த்தருடைய தேவ மனிதர்கள் வந்திருக்கிறார். தேவ ஊழியக்கார் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். யாரெல்லாம் வசனங்கள் பேசப்பட்டிருக்குதோ, யாரெல்லாம் விசுவாசத்தை சொல்லப்பட்டிருக்குதோ, அவங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவில் தான் அவங்க அந்த வசனங்களே சொல்லி இருக்குது. அப்போ ஞானம் நீங்களும் வளர வேண்டது இயேசு கிறிஸ்துவில். ஞானம் நீங்களும் வளர வேண்டும். நமக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்து இருக்குது. அந்த அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஞானம் நீங்களும் விசுவாசமாகி முன்னாடி கடந்து செல்லும். சில பேர் சபைகள் நடத்தும் போது இது என்னோட சபை, என்னோட சபா, நாங்க தான் இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது நாம் கேட்டிருக்கிறார். அநேக கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்களில் நாம் பார்க்கும் போது அநேக ஊழியக்கார் இது என்னுடைய சபா என்று சொல்லப்படும். இங்கே நமக்கு இயேசு கிறிஸ்துவாகிற அஸ்திவாரத்தின் மேல் தான் சபையாகிய நாம் ஒரு மக்களும் நிற்குது. அப்போ நமக்கு அஸ்திவாரம் கிறிஸ்துவாய் இருக்குது.
எல்லாமே அவரில் இருந்துதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே இயேசுவில் இருந்து கற்றுக்கொண்டு, எல்லாமே இயேசுவில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டு, அதிலிருந்து தான் நாம் முன்னாடி கடந்து செல்லுகிறது. நமக்கு சுயமாக சொந்தமாக ஒரு அஸ்திவாரம் அதை போட முடியாது. ஒருவனாலும் அதை அஸ்திவாரத்தை போட முடியாது என்று காணப்படுகிறது. அப்போ ஞானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு புதுதாய் ஒரு அஸ்திவாரத்தை போட முடியாது. எல்லா வீட்டுக்கும், எல்லா பெரிய வீடுகளுக்கும், எல்லா சின்ன வீடுகளுக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்குது. நல்ல அஸ்திவாரம் இருந்தால் அந்த நல்ல அஸ்திவாரத்தின் மேல் தான் மேலே மேலே கெட்டி கெட்டி மேலே கொண்டு போகிறார். அப்போ எல்லா வீடுகளுக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்குது. அந்த அஸ்திவாரத்தின் மேல் அவங்க வீடை கெட்டி எழுப்புகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஞானும் நீங்களும் விசுவசிக்கிறதும் தேவனை சார்ந்திருக்கிறதும் அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவினாலே தான். இங்கே நமக்கு 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் நல்லொரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். இன்னைக்கு ஞானும் நீங்களும் நல்ல அஸ்திவாரத்தின் மேல் அதை கட்டப்பட்டிருக்கிற ஒரு மக்களாய் இருக்கிறது. நமக்கு சொந்தமாய் ஒரு அஸ்திவாரமாய் மாற முடியாது. ஞானும் நீங்களும் எவ்வளோ கர்த்தர் செல்வங்களை கொடுத்து, ஐஸ்வர்யங்களை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, தேவன் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினாலும் நாம் சொந்தமாய் ஒரு அஸ்திவாரமாய் மாற முடியாது. நமக்கு புதுதாய் ஒரு அஸ்திவாரத்தை போட முடியாது. நமக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரமான கிறிஸ்து இருக்கிறது. அவரிலூടെ தான் நமக்கு ரட்சிப்பு, அவரிலூടെ தான் நமக்கு விடுதல், அவரிலூടെ தான் நமக்கு வெற்றி. எல்லாமே போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவிலூടെ தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்கு தேவனுடைய கிருபையை அவர் அழித்திருக்கிறார். தேவ கிருபையாலே தான் நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறது. தேவனுடைய கிருபையால் நாம் ஆயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவாக தான் அஸ்திவாரத்தின் மேல் விசுவாசத்தோடு முன்னாடி நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொரிந்திய சபையோடு சொல்லுகிறது, நாங்கள் அதை ஒரு நல்ல புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். அப்போ அந்த கொரிந்திய சபைக்கும் அங்கே நல்லொரு அஸ்திவாரத்தை போட இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முடிந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவில் நாம் பலப்பட்டிருக்க, கிறிஸ்துவோடு கூட சேர்ந்திருக்க, தேவனோடு கூட எப்போதும் ஆயிருக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். நாம் சொந்தமாய் கடந்து சென்று நாம் வேற ஒரு அஸ்திவாரத்தை போடலாம் என்று நினைத்தால் அது கூடாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. வேறொருத்தன் அதன் மேல் கட்டுகிறார், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவுள். இங்கு ஒரு நல்லொரு அஸ்திவாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில் போடுகிறார். கிறிஸ்துவாக அஸ்திவாரத்தின் மேல் மக்களை நிற்கிறதுக்காக கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் அங்கே நல்லொரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறது, வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான்,
அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் வசனத்தை கேட்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறார். தேவனுடைய வசனங்களை கேட்டதுக்கு அப்புறம் நாம் எந்த அஸ்திவாரத்தின் மேல் நிற்கிறது? சொந்தமாய் நாம் ஒரு புது அஸ்திவாரத்தை போட்டு முன்னாடி கடந்து செல்லுதா? நாமே உருவாக்கி ஏதோ ஒன்று முன்னாடி கொண்டு போகலாம் என்று நினைக்குதா? அப்படி இல்லை. கிறிஸ்தவராயிருக்கிற நாம் ஓரோ மக்களும் போடப்பட்டிருக்கிறதா கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நமக்காக கால்வரி சிலுவையில் நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டவர். அவர் கால்வரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தின தேவன். இந்த நாளுகளில் அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ஓரோ மக்களையும் விலைக்கு வாங்கி இருக்கிறது. இந்த நாளுகளில் நாம் வேற ஏதோ ஒரு அஸ்திவாரத்தின் மேல் கடந்து செல்லக்கூடாது. நாம் கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கடந்து வரப்படட்டும். இங்கே 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்படி இருக்க, நடுகுதவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுதவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்த தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். நாம் இந்த உலகத்தில் அநேக இடங்களில் விதைகளை போடுகிறார். விளைய செய்த தேவன் அவர்தான் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. விளைய செய்த தேவனாலே தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் அநேக பாஸ்டர்மார், அநேக ஐயர்மார், அநேக தேவ ஊழியக்கார் இந்த உலகத்தில் இருக்கும் போது அவங்களுடைய வேலை அது கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்கிற வேலைதான். அங்கே விளைய செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் விளைய செய்வார், அவராலே எல்லாம் ஆகும். கர்த்தர் சொல்லாமல், கர்த்தர் கூப்பிடாமல் நமக்கு யாருக்கும் அவருடைய பக்கத்தில் வர முடியாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் மக்கள் நினைக்கிறார், நம்ம தான் கிறிஸ்துவ கிட்ட போயிருக்கிறார் என்று நினைக்கிறார், நம்ம தான் தேவனுக்காக எல்லாம் செய்கிறார் என்று நினைக்கிறார். அப்படி இல்லை. நம்மை கூப்பிட்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இன்னைக்கு கேட்கிற ஒரு மக்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்தவராய், தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறவராய், தேவன் விளைய செய்கிறவராய், தேவன் உன்னை வளர வைக்கிறவராய், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை கேட்கும் போது நீங்க அதை வாய்களை துறந்து, தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லட்டும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட சொல்லும் போது, விசுவாசத்தோட வசனத்தை ஏற்றெடுக்கும் போது, கர்த்தருடைய வல்லமையே, கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கும் போது அவருடைய வல்லமையை நீங்கள் எதிர்பார்க்குவார், அவருடைய வல்லமையை நீங்கள் அதை பார்க்குவார். இன்னைக்கு விசுவசிக்கட்டும், தேவன் நம்முடைய மத்தியில் பெரிய அற்புதத்தை செய்தவராய் இருக்கிறார். அவர் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு நல்ல அஸ்திவாரமாய் இருக்கிறது. நம்மை சாத்தானுக்கு அசைக்க முடியாது, நம்மை அதே சாத்தானுக்கு அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேல் ஞானம் நீங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நடுகுதவனும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுதவனாலும் ஒன்றுமில்லை. நம்மை விளைய செய்த தேவன், நம்மை அதை வளர வைக்கிற தேவன், அவரால் எல்லாம் ஆகும். இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை
நமக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் உண்டு. அந்த அஸ்திவாரமான கிறிஸ்துவை நம்பிக்கை வைத்து அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்கிறவங்களாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஏனென்றால் ஞானும் நீங்களும் அவருடைய ஆலயமாயிருக்கிறது. ஞானும் நீங்களும் கிறிஸ்துவினுடைய ஆலயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராய் இருக்கட்டும். நாம் ஏதோ வேற அஸ்திவாரத்துக்கு நேராய் கடந்து செல்லக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்கு அதை பரிசுத்தமான மக்களாயும் நாம் தேவனுடைய ஆலயங்களாயும் கர்த்தர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறவங்களாயும் காணப்படட்டும். இங்கே 1 கொரிந்தியர் 3 அதிலே 16 வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறார்களா என்று கேட்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. ஞானும் நீங்களும் தேவனுடைய உண்மையான ஆலயங்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுகிறது. கர்த்தருடைய ஆவி நம்மேல் வாசம் பண்ணுகிறார். ஞானும் நீங்களும் தேவனுடைய அதே ஆலயமாய் காணப்படுகிறது. அப்போ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் இங்கே அவர் வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ ஞானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் போது நாம் போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. நம்மை யாராலையும் அசைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவாகிற அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவினுடைய ஆலயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. நாம் நிச்சயமாய் விசுவசிக்கட்டும். அவருடைய ஆவி நம்மேல் இருக்கும் போது ஞானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. தேவனே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீர் என்னை பலப்படுத்துங்க, உம்முடைய ஆலயமாய் மாற்றுங்க என்று சொல்லட்டும். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்குதோ அவங்களெல்லாம் இன்னைக்கு சொல்லட்டும், ஆண்டவரே, நான் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய மேல் நம்பிக்கை வைக்கிறேன். தேவனே, என்னுடைய மேல் உமது பரிசுத்த ஆவியே, என்னுடைய மேல் தேவனுடைய ஆவியை ஊற்றுங்க. ஞானும் உம்முடைய ஆலயமாய் மாற விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த ஆலயம் ஒருபோதும் உடைய மாட்டேன், அந்த ஆலயம் ஒருபோதும் நாசமடைய மாட்டேன். ஏனென்றால் அந்த ஆலயம் போடப்பட்டிருக்கிறார் ஒரு அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாவரும் கண்ணுகளை மூடலாம். நாம் கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இன்னைக்கு அப்பா உம்முடைய ஆவியின் பிரசன்னம் ஓரோ மக்கள் மேலும் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தின் வல்லமையால் எல்லாம் இந்த மக்களையும் நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தூரமாய் இருந்து அநேக வீடுகளுக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்குத ஓரோ மக்கள் மேலும் உமது பிரசன்னம் இறங்கி வருதகவைக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த மக்களையும் நீ தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தின் வல்லமையால், அக்கினியின் வல்லமையால் இந்த மக்களை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகுத அஸ்திவாரம் எங்களுக்கு உண்டு என்று
நாங்கள் விசுவசித்து முன்னாடி கடந்து செல்ல தேவனே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்குதோ அந்த மக்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுதவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஊழியங்கள் பெருகப்பட அநேக கிராமங்கள் பட்டணங்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க நீர் எங்களை பயன்படுத்துதவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எக்ஸாமுகளுக்காக ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓரோ தின மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து. வேலைகளுக்காக எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் கர்த்தாவே ஓரோ குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, நாங்கள் ஒரு சாட்சியாய் தேவனுக்காக தேவே நல்லொரு சாட்சியாய் முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்யும். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சமாதானம் உண்டாக மக்கள் மகிழ்ச்சியோடு ஒருமையோடு ஒரு மனதோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தை ஆட்சி செய்த ஓரோ மக்களுக்கும் புத்தியும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொண்டு நிரப்பட்டும். எல்லா சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே.